ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இளைய தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த நாளில் தான் அவரோட ஹீரோவான கதாநாயகனான ரோலை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ December 4 நாளைய தீர்ப்பு படத்தில் ஆரம்பித்தார். அதுலேருந்து தொடர்ச்சியாக நடத்தி தான் இப்போ தளபதி 69 பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த நாளைய தீர்ப்பு படம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதியோட டிவிக்கு மாநாளிலே சொல்லியிருப்பார். என்னென்ன அவமானங்கள் பட்டார், என்னென்ன இன்சல் ஃபேஸ் பண்ணார், அதை அப்படிங்கிறத விரிவாக சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த மேடையிலுமே அவர் சொன்னதில்லை. ஸோ பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நிறைய நடிகர்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க, அது என்ன எப்படி அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அப்போ அவர் நாளைய தீர்ப்பு நடிக்கும்போது அவர் பட்ட அவமானங்கள் நிறையா இருக்குது. ஸோ அது சொன்னது தான் மூஞ்சி சரியில்லை, மூடி சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். ஸோ நிறைய நடிகர்கள் கூட அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரி விமர்சனத்தை எல்லாத்தையுமே அவர் இன்னமும் அவரோட வீட்டில் ஸ்டிக்கராக ஒட்டி வச்சுருக்காரு அப்படிங்கிறத. ஸோ இதுலேருந்தே அவரை அதை பார்த்து தான் தன்னோட வளர்ச்சியை மெருகேற்றினார் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல அவரோட கதாநாயகன் ரோனில் பயங்கரமான ஒரு ரீச்சை கொடுக்க ஆரம்பித்தார். தன்னோட 32வது வருஷத்தில் இப்போ ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒன்றா வளர்த்துக்கிட்டது அப்படிங்கிறபோது நடிப்புலேயும் சரி எல்லாத்துலேயுமே தனித்துவமாக இருக்கணுங்கிறது தான் டெவலப் பண்ணார். ஸோ அந்த தனித்துவம் கொண்டு வந்தது தான் டான்ஸ். தளபதியோட டான்ஸ்னாலே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி சூஸ் பண்ணுற படம் எல்லாமே, கதை எல்லாமே வேறு அமைப்பாக இருக்கும். ஒரு லவ் படம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பூவே உனக்காவாக இருக்கட்டும், லவ் டுடேவாக இருக்கட்டும், இல்லைனா துல்லாத மனமத்துள்ள இருக்கட்டும், பிரியாமனவளே இருக்கட்டும், குஷி இருக்கட்டும், இப்படி நிறைய படம் சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸில் தளபதி இறங்கி ஒரு கலக்குனார். நமக்கு எல்லாமே தெரியும், திருமலை, கில்லி, துப்பாக்கி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசத்தலான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் டிரைவ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் நடிப்பை வெளிப்படுத்துகிற மாதிரியான அதுக்கு நடுவில் சில ஃப்ளாப் படங்கள், சில ஹிட் படங்கள் கொடுத்தாரு. ஸோ அதையும் தாண்டி இவர் என்ன பண்ண போகிறாரு, இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லும்போது இருங்க பாய் மொமெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த படம் தான் காவலன், துப்பாக்கி இப்படிங்கிற மாதிரி நண்பன் படத்தில் தன்னோட நடிப்பு என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ப்ரூவ் பண்ணார். ஸோ இந்த மாதிரியான பிளாக் பஸ்டர்ஸ் எல்லாமே கொடுத்த இந்த 32 வருஷத்தில் தளபதி பார்க்காத அவமானங்களும் கிடையாது, பார்க்காத வெற்றியும் கிடையாது. ஸோ அதை தான் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார். நிறைய ஃப்ளாப்பை பார்த்தாச்சு நண்பா, நிறைய ஹிட்டை பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த 32 வருஷங்கிறது அவர் நின்று பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உச்சத்தில் இப்போ இருக்கிறாரு. ஸோ பேன் இந்தியன் மூவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லா தளபதியும் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் தன்னோட மாற்றத்தை தெரிவிச்சிட்டாரு. ஸோ ஒரு விஜயா களத்தில் இறங்கி இளைய தளபதியாக மாறி தளபதியாக எல்லார் மனசுலையும் இந்த 32 வருஷம் இடம் பிடிச்ச தளபதி அவர்கள் இப்போ புதிய பரிமாணத்தை எடுத்திருக்காரு. அது வேறு எதுவும் இல்லை, தலைவர் விஜயா பரிமாணத்தை எடுத்திருக்காரு. ஸோ சினிமா ரசிகனாக தளபதியை ரொம்பவே சினிமாவும் மிஸ் பண்ணும், நாங்களும் மிஸ் பண்ணுறோம், தளபதியன்ஸும் மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. இப்போ தளபதி மீண்டும் முதல்ல இருந்து நாளைய தீர்ப்புக்காக வெயிட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த போர்ஷன் எப்படி பண்ண போகிறாரு, என்ன மாதிரியான நகர்த்த போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கான முடிவுகளும் நம்ம கிட்ட தான் விட்டுருக்காரு. ஸோ மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஸோ மக்கள் தீர்மானம் தான் அவரோட நாளைய தீர்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.